எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் திரளாக குழுமி இருக்கிறோம். இதற்கு முந்தைய நாட்களிலே ஏனைய மார்க்கங்களிலிருந்து இஸ்லாம் எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது என்ற ஒரு சில அம்சங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். நேற்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகளுக்கு வழங்கி இருக்கின்ற அளவுக்கு வேறு எந்த மார்க்கமும் அவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்கவில்லை. மனித உரிமைகளை பேணாதவர்கள் மறுமையிலே இறைவனுடைய திருப்தியை பெற முடியாது, மன்னிப்பை பெற முடியாது என்றெல்லாம் அழுத்தம் திருத்தமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மனித உரிமை குறித்து வலியுறுத்துவதையும் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். மனித உரிமைகளை பற்றி பொதுவாக பேசிய இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாகவும் மனித உரிமைகளை பற்றி குறிப்பாகவும் வகைப்படுத்தியும் முஸ்லிம்களுக்கு மனித சமுதாயத்துக்கு கட்டளையிடுகிறது. மனிதர்கள் என்று சொன்னால் மனிதர்களிலே பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், அண்ணன் தம்பி என்ற சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், வழிகாட்டிகள் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை ஒவ்வொருவரும் பார்க்கிறோம். எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்கள்னாலே இவர் மனிதர், சாதாரண மனிதரும்போம், இவர் எனக்கு மாமான்னு சொல்லுவோம், அவர் எனக்கு நெருங்கிய நண்பர்னு சொல்லுவோம், இவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவோம். இப்படி மனிதர்கள்லயே ஒவ்வொரு மனிதனுக்கு சில நெருக்கமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு நெருக்கமான மனிதர்கள் என்று சில பேர் இருக்கிறாங்க. அந்த நெருக்கமான மனிதர்கள் விஷயத்தில் நடந்து கொள்வதற்கு தனியாக இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு கட்டளையிடுது. மனிதர்களுக்கு நெருக்கமானவர்களையே ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் என்றால் பெற்றோர்கள். மனிதன் சந்திக்கிற உறவுகள்லேயே நெருக்கமான உறவுகள்லேயே முதலிடத்தை பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா பெற்றோர்கள், தாயும் தந்தையும். ஏன்னு கேட்டா இந்த மனிதன் உருவாவதற்கு அல்லாஹ் அவர்களை தான் காரணமாக்கியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் உருவாவதற்கு அவனுடைய பெற்றோர்கள் தான் காரணமாக திகழ்றாங்க. காரணமா அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் அவர்களை தான் காரணமாக ஆக்கியிருக்கிறான். அவர்கள் இந்த பச்சிளம் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் நம்மளை ஒழுங்கான முறையில் பராமரித்து வளர்த்திருக்கிறேன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இப்படி பேசிக்கொண்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நம்முடைய உற்பத்தியில, நம்முடைய வளர்ச்சியில இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறோம்னு சொன்னா அதற்கெல்லாம் காரணகர்த்தாக்களாக அந்த பெற்றோர்களை தான் அல்ல அமைச்சிருக்கிறான். அப்ப இந்த பெற்றோர்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க. பெற்றோர்கள் யாருமே கிடையாது. பெற்றோர்களை எப்படி ஒரு மனிதன் அவர்கள்ட்ட நடந்து கொள்வது, பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இதை இஸ்லாம் சொல்லுதுங்க. பெற்றோர்கள் விஷயத்தில் பெற்றோர் விரும்பினவர் நடந்துக்க அப்படின்னு வேண்டாம், மற்றவர்கள் சொல்லலாம். பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வோமையானால் அது இறைவனுக்கு விருப்பமானதா இருக்கும் அப்படிங்கிறதை இஸ்லாம் ரொம்ப தெளிவா விளக்கமா விலாவாரியா வலியுறுத்தி சொல்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்படி வேற எந்த மார்க்கங்கள்லையும் இப்படி பெற்றோர்கிட்ட இப்படி நடந்துக்க, சொந்தக்காரன்ட்ட இப்படி நடந்துக்க, வந்த விருந்தாளிகள்கிட்ட நீ இப்படி நடந்துக்க, விருந்தாடி நீ போனா இப்படி நடந்துக்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இப்படி நடந்துக்க என்று சொல்லி எல்லா வகையான மனிதர்கள்ட்டையும் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களையும் அவரவர்களுக்கு உரிய உரிமைகளையும் வகைப்படுத்தி சொல்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது இஸ்லாத்துக்கே உள்ள தனிச்சிறப்புங்க. பெற்றோர்களை ஒருத்தன் பேணி நடக்கலைன்னா முஸ்லீமா இல்லாம போயிடுவான். பெற்றோர்களை பேணி நடந்தா அவன் முஸ்லீம் ஆவான்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சமாக பெற்றோர்களை பேணுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துது. எப்படி எல்லாம் வலியுறுத்துது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வகலா ரப்புக, உமது இறைவன் விதியாக்கி இருக்கிறான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீ வணங்க கூடாது. அல்லாஹ் விதியாக்கி கடமையாக்கி இருக்கிறான். என்ன கடமையாக்கி இருக்கிறான்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு,
அவனை தவிர வேற யாரையும் நீ வணங்கக்கூடாது. ஒபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உதவியா இருக்கணும் என்பது அல்லாஹ் எப்படி சேர்க்கிறான்னு பாருங்க. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? இறைவனுக்கு வணங்குறதும் பெற்றோர் சமமா? பெற்றோருக்கு செய்யறது அவன் சமங்கிறான், அடுத்த ரங்க வைக்கிறான்ல. அல்லாஹ்வை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். ஒபில் வாலிதைன் இஹ்சானா, வாலிதைன்னா தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள் விஷயத்துல நல்ல உதவிகரமாக நீ நடந்து கொள்ள வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விதியாக கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் வலியுறுத்துது. அப்ப இறை வணக்கத்திற்கு அடுத்தபடியாக மனிதன் பெற்றோருடைய உரிமையை தான் பேணணும். அல்லாஹ் வணங்குறதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்குன்னு சொன்னான். இறைவனுக்கு செய்யற வணக்க தொழுகை நோன்பு இருக்குல்ல, அதுக்கு அடுத்து ஒரு ரேஞ்சில் ஒண்ணு வைக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இடம் பெற்றோர்களை பேணி நடத்துவதில் வந்துருது. அதே மாதிரி ஒரு எல்லாரும் கேட்டாங்க, வசதி படைச்சவங்க எல்லாம் எஸ் அல் உனக்க மாதா யும்பிகூன், காசு பணம் வச்சுக்கிறவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? நாங்க எவ்வளவு செலவு செய்யறது, இறைவனுக்கு நாங்க ஏதோ காசு பணம் வச்சிருக்கிறோம், இறைவனுக்குன்னு நாங்க என்னத்தை செலவு பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. மொத்தத்தையுமேவா, எவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கோம் நம்முடைய செலவு பண்ணிடுறதா, அல்லது பாதியை பிரிச்சு செலவு பண்றதா, அல்லது கால்வாசியை பண்ணணுமா, அல்லது 10% பண்ணணுமா, நாங்க என்னத்தை எங்கள்கிட்ட இருப்பதில் எவ்வளவு நாங்க செலவு செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில பேர் கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த கேள்வியை கண்டுக்கிற மாட்டேங்கிறான், இந்த கேள்விக்கு உட சொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளவுங்கிற கேள்வியை விட்டுட்டு நீ எவ்வளவு செஞ்சாலும் எதுக்கு செய்யறேங்கிறதா எனக்கு முக்கியம், நீ எவ்வளவு செய்யறேங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நீ நிறைய செய்யலாம், பெருமைக்கு செஞ்ச அரகாசுக்கு மதிப்பு இல்லது. நீ 10 காசு செய்யலாம், அது நல்ல பணிகளுக்கு செஞ்சா அது என்கிட்ட மதிப்புள்ளதா இருக்குது. அப்ப எதற்காக செலவு செய்யறாய் என்பதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான். எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? மாதா யுன்ஃபிகூன், தாங்கள் எதை செலவு செய்வது, எவ்வளவு செலவு செய்வது என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லதை நீங்க எவ்வளவு செலவு செய்தாலும் சரி, ஃபலில் வாலிதைனி, அது எதுக்கு செலவு லிஸ்ட் போடுறான், இந்த பாரு லிஸ்ட் போடுறேன், இதுகளுக்கு நீ செலவு செய். நீ எவ்வளவு செலவு செஞ்சாலும் சரி அதை எதுக்கு செலவு செய்ய, இன்னென்ன பணிகளுக்கு செலவு செய்ப்பா. கேள்வி அதை பத்தி கேளு, எதுக்கு செலவு செய்யறதுன்னு கேளு, எவ்வளவுன்னு கேட்காத. எவ்வளவுங்கிறது உன் மனசை பொறுத்தது, எவ்வளவாவும் இருக்கலாம். உன் மனசு விசாலமா இருந்ததுன்னா பாதியை கொடுவேன், யார் வேணாண்டது. உன்னுடைய மனசு விசாலமா இருந்தா 10% கொடு, இன்னும் விசாலமா இருந்தா ஒரு 15% கொடு. ரொம்ப ஒரு மனசு இப்படி வரல கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2% கூட கொடு, யார் வேணாண்ட கொடு, உள்ளத்திலிருந்து கொடு. ஆனா செலவு செய்யறது எதுக்காக இருக்கணும்? நல்ல காரியத்திற்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல காரியத்தை பட்டியல் போடும் பொழுது ஃபலில் வாலிதைனி, முத நல்ல காரியம் என்னன்னு கேட்டா பெற்றோருக்கு செலவு செய்யறதுங்கிறான்ல. வேற நீ செலவு செய்யறதுல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செலவு செஞ்சா அதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்புறம் தான். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செஞ்சாலும் சரி, பசி தெருவில் ஒரு பிச்சைக்காரனை கொடுத்தாலும் சரி, அல்லது வேற வேற அந்த பணி ஒரிசா புயல் நிவாரணத்துக்கு கொடுத்தாலும் சரி, பெத்தாப்பனை தெருவில் போட்டு இன்னும் ஒரிசா புயல் நிவாரணம் அதுக்கும் கூட பெத்தாப்பனை தெருவில் விட்டு என்னடா ஒரிசாவுக்கு அனுப்புற அப்படிலாம் கொடுக்கலாம் நிறைய பேர். வள்ளல் தன்மையை காட்டுறதுக்காக வேண்டி நிறைய வழங்க வேண்டியதுதான். முதல்ல யாருக்கு? ஃபலில் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு முதலிடம். நீ செய்யற செலவுகள்லயே, மனிதன் செய்யற செலவுகள்லயே நல்ல செலவு, ஃபர்ஸ்ட் செலவு, நன்மை தரக்கூடிய செலவு பெற்றோர்களுக்கு செய்யறதானா. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த அல்லாஹ் விடத்தில் நம்ம நன்மை பெற போறோமோ, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்க, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்படி செலவு செய்வதில் முதல் இடத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்னு கேட்டா பெற்றோருக்கு கொடுக்கறது அல்லாஹ் சொல்றான். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தர்மம் செய்யறதுன்னா நம்ம எதை தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு செஞ்சா தான் தர்மம், அதுக்கு தான் நன்மை கிடைக்கும். பெற்றோருக்கு கொடுக்கறது ஒண்ணு அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அடே நீ தர்மமே செய்யறதா இருந்தாலும் பெற்றோருக்கு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க தெரியுமா? அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃபலா, மேலே இருக்கிற கை கீழே இருக்கிற கையை விட சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கிற கை இப்போ மேல இருக்கும், வாங்குற கை தான் கீழே இருக்கும். அது சொல்றாங்க, இலக்கியமா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் யதுல் உல்யா, மேலே இருக்கிற கை, அதாவது கொடுக்கிற கை, கைரும் மினல் யதி சுஃபலா,
கீழே இருக்கிற கையை விட சிறந்தது, வாங்குற கையை விட இப்போ கொடுக்கிறவன் ஆயிரு, வாங்குறவன் ஆயிராது, அதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறன்னா எப்படி கொடுக்கிறது? இப்தா பிமன் தவுலு, யார் உனக்கு ரொம்ப நெருக்கமோ அங்கிருந்து ஆரம்பி. கொடுக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கணுமா? யார் உனக்கு ரொம்ப நெருக்கமோ, யார் உனக்கு நெருக்கம் நமக்கு மனுஷனுக்கு மனித சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தனுக்கும் யார் ரொம்ப நெருக்கம்னா பெற்றோர் தானே. நீ ஆரம்பம் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சது. கொடுக்கிறதா இருந்தா வள்ளல் தன்மை காட்டுறதுக்கு உலகத்துக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி கஞ்சி காய்ச்சி ஊத்துறதை விட்டுட்டு உன் தாய் தகப்பனை முத கவனிச்சியா? அதை செய்யாத எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்கான். இதை செய்யறேன்னு தப்புன்னு சொல்லல, அதை செய்யாம இதை செஞ்ச தப்பு. எதை செய்யாம? தாய் தகப்பனுக்கு சோறு போடாதவன், தாய் தகப்பனை பராமரிக்காதவன், கவனிக்காதவன் உலகத்துக்கு வாரி வழங்க வர்றான, இதெல்லாம் நாடகம். அல்லாவுக்கு பயந்தவன் செய்யல, அல்லாவுடைய திருப்தி அதில் கிடைக்காது, பெருமைக்கு செய்யறான். அப்ப முதல்ல என் தாய்க்கு நான் கொடுப்பேன், அப்புறம் என் தகப்பனுக்கு கொடுப்பேன், அப்புறமேலாம் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் அவன் நடக்கிறானோ அவன் தான் அல்லாவுக்கு விருப்பமானவன். இப்படி மாறி வழங்குற விஷயத்துல இஸ்லாம் அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நான் சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கிறேன், என் தகப்பனாரு அதுல ஒரு தொகையை என்கிட்ட கேட்கிறாரு. தகப்பனார் வந்து என்ன செய்யறாரு? இது அவரு ஒரு 10,000 ரூபாய் ஒண்ணு கேட்டிருப்பார் போல இருக்கு. அவர் வந்துகிட்டு என்கிட்ட ஒரு தொகையை கேட்கிறாரு, நான் கொடுக்க விரும்பல அப்படின்னு ஒரு சரியா தவறான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாலுக்குள் அபிக்க, அடே நீனும் உன் மாலு சொத்துக்களும் உன் தகப்பனுக்கு தானே உரிமை, உனக்கு என்ன தனி உரிமை இருக்குது? நீனும் உன் தகப்பனுக்கு சொந்தம், உன் சொத்து பத்து உன் தகப்பனுக்கு சொந்தம், அவருக்கு என்ன இல்லைன்னு சொல்ற, கேட்டா கொடு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாலுக்குள் அபிக்க, நீனு உன் தகப்பனுக்கு ஒரே உரிமை தான், உன் சொத்து உன் தகப்பனுக்கு உரியது தான் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்திலேயே சிறந்த சம்பாத்தியம் அவனுடைய புள்ள சம்பாரிச்சு சோறு கொடுக்குறான்னு அதாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவன் புள்ளைய வந்து நீ தானே சம்பாரிச்ச, புள்ள காசு சம்பாரிச்சிருப்பான், அந்த புள்ளைய சம்பாரிச்சது நீ. அவனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து இப்படி ஒரு இளமை வரைக்கும் அவனை வந்து சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு ஆக்குனது நீ தானே. அதனால உனக்கு உரிமை இருக்குன்னு பெற்றோர்களுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது பெற்றோர்களை வந்து பராமரிக்கிறது, அவர்களை கவனித்துக்கிறது, அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அவர்களுக்கு மரியாதை செய்யறது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப இறை வணக்கத்திற்கு அடுத்தபடியான நிலையில உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா பெற்றோர்கள் விஷயத்துல வந்து தப்பா நடக்கிறான் பாருங்க, தொந்தரவு பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் நடத்துறாங்க ஒரு பட்டியல் போடுவோம், எப்படியெல்லாம் நடத்துனாங்கன்னு வேணாம். அப்ப பெற்றோர்களை யாரெல்லாம் ஒழுங்கா நடத்தி கொள்ளலையோ அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்றாங்க அல் கபாயிரு. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு அடுத்து பெற்றோரை பராமரிக்கிறதுன்ட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பெரும் பாவங்கள் இருக்குல்ல, பாவங்கள் எல்லாம் சமமான பாவம் கிடையாதுங்க. பாவத்துல வெரைட்டி இருக்குது. பாவத்துல என்ன இருக்கு? பல தரம் இருக்கத்தானே செய்யுது. பொய் சொல்றதும் பாவம் தான், அடுத்த கொஞ்சத்தை அபகரிக்கிறதும் பாவம் தான், ரெண்டு சமமாக முடியாது. ஒருத்தனை கொல்றதும் பாவம் தான், கணத்துல அரைகிறதும் பாவம் தான், ரெண்டு சமமா? கொல்றவனுக்கு அதே தண்டனை, கணத்துல அரைஞ்சவனுக்கு அதே தண்டனை கொடுக்க முடியுமா? அவ பாவங்கள்ல வந்து பல ரகங்கள் இருக்குது, பல படித்தரங்கள் இருக்கு. உயர்ந்த பெரிய பாவம், சுமாரானது, ரொம்ப சின்ன பாவம் அப்படின்னு எல்லாம் இருக்குது. பிடிக்கிறதெல்லாம் பாவம் தான். ஒருத்தனை பார்த்து பிடிக்கிறவன் இதுவும் பாவம் தான், இது பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிண்டல் பண்றது எல்லாம் பாவம் தான். ஒருத்தர் புண்படுறது, பட்ட பேர் சொல்றது, ஒருத்தன் எந்த பேரை கேட்டா புண்படுவான் அந்த மாதிரி பட்ட பேர் சொல்றது, இதெல்லாம் பாவம் தான். அதே மாதிரி வந்து பெரிய பாவங்கள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, பெரிய பாவங்கள் இருக்குல்ல அதைத்தான் நம்ம தவிர்த்து கொள்ளணும். சின்ன பாவங்களை வந்து அல்லாஹ் வந்து நல்லறங்கள் மூலமே மன்னிச்சிருவான் தௌபா இல்லாமலே. பாவங்கள்ல சிறு பாவங்கள்னு எதை மார்க்கம் சொல்லுதோ அந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் இந்த ஒழு செய்யும் போது கழுவுனா பார்ப்பதால் ஏற்பட்ட பாவங்கள் கரைந்து விடும். அப்படிலாம் ஹதீஸ்கள் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். அது சில நல்லறங்கள் செய்யும் பொழுது அந்த பாவம் தன்னால் தௌபா செய்யாமலே போயிடும். சின்ன பாவங்கள்லாம் நம்ம எதுல கவனமா இருக்கணும்? பெரும் பாவத்துல கவனமா இருக்கணும். பெரிய பாவத்தை செஞ்சிடக்கூடாது. அது தௌபா செய்யணும். அது அல்லாஹ் மன்னிச்சா மன்னிப்பான், மன்னிக்கலன்னா மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கணும். அதுக்கு தான் சஹாபாக்கள் வந்து பெரும்பாவத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே பெரிய பாவங்களை ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிருங்க, நாங்க அதுல இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கபாயிரி, பெரும்பாவங்கள் யாவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. அதுக்கு சொல்றாங்க அல் இஷ்ராக் பில்லாஹ், பெரும்பாவத்திலேயே பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். பெரும் பாவங்கள் இருக்க, பெரும்பாவத்தில் ஃபர்ஸ்ட் பெரும்பாவங்கள் ஒரு லிஸ்ட் சொல்ல போறாங்க. அதுல முதலிடம் எது? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். ரெண்டாவது என்ன தெரியுமா? உக்கூகுல் வாலிதைனி, பெற்றோரை தொந்தரவு கொடுக்கிறதுக்கு பாருங்க, நோயினைப்படுத்துறது, அது ரெண்டாவது. அல்லாஹ்வும் சொல்றான் வணக்கத்து, அல்லாஹ் வணங்குறதுக்கு அடுத்து பெற்றோருக்கு செய்யற உதவிகளை செய்வது ரெண்டாவது இடம். பாவத்தில் செய்யும்போது ரெண்டாவது வந்துருது. எப்படி வணக்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு வந்துருதோ, அதே மாதிரி பாவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அது பெரிய பாவம். அடுத்தது எது? அத ஷிர்க்குக்கு அடுத்துங்க. இந்த அல்லாஹ்வுக்கு உள்ளதெல்லாம் கூட தாண்டி வருது பாருங்க. ஷிர்க்குக்கு அப்புறம் வேற பாவங்கள் இல்லையா? தொழுகை விடுறது பாவம் இல்லையா? நோன்பு விடுறது பாவம் இல்லையா? சக்தி இருந்தும் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறது பாவம் இல்லையா? ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறது அதெல்லாம் பாவம் தானே. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்குக்கு அடுத்து இந்த வணக்கங்களை கூட சொல்லல. ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக தொழுகையை விடுவது அடுத்தபடி உள்ளது, அடுத்து நோன்பை விடுவது, அதுக்கப்புறம் ஜக்காத்து கொடுக்காம இருப்பது, அதுக்கப்புறம் ஹஜ், இதை சொல்லிட்டு வந்தா கூட இறை வணக்கம் இன்னும் மிச்சம் இருக்குது. இறைவனுக்கு இணை வைத்ததை தாண்டி அடுத்து எங்க வந்துடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உக்கூகுல் வாலிதைனி, பெற்றோருக்கு நோவினை அளிப்பது இரண்டாவது பெரிய பாவம். அப்ப இறைவன் எப்படி பார்க்கிறான்னு பாருங்க. இந்த மனித சமுதாயம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவர்கள் உருவாவதற்கு யார் காரணகர்த்தாவா இருந்தாங்களோ அவர்களுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குங்க? நீ பாட்டுக்கு எனக்கு ரெண்டு கும்பிட போட்டு போடா, எவன் என்ன நீ பெற்றோரை கவனிச்சா என்ன, கவனிக்காட்டி என்ன, அப்படித்தானே சொல்லணும். இறைவனுக்கு என்ன? அதனால என்ன அவனுக்கு என்ன? உங்க பெற்றோரை நீ கவனிச்சா அவனுக்கு என்னென்ன? உங்க பெற்றோரு நீங்க கவனிச்சா நீங்க உங்க பெற்றோரை கவனிச்சுக்கிட்டீங்க, இதுல அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குன்னா? அப்படி பார்க்கிற இறைவன் இல்ல. இறைவன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு இணை வைக்கிறது செய்யலையா, அடுத்து நீ கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோர் விஷயத்தலாம். நாங்க ஷிர்கையெல்லாம் விட்டு விலகிட்டோம், சரி உங்க அத்தா எங்க? அவரு இந்த ரோட்ல உட்காந்துருப்பாரு, உன் வீட்டுல உங்க அத்தா வச்சு சோறு போட முடியல, என்ன ஷிர்க்கு செய்யலங்கிற எல்லாரும் தப்பிச்சுக்கிற முடியுமா? வீட்டுல வச்சு அத்தாவுக்கு சோறு போட மாட்டாரா? இவர் என்ன செய்யறாரு? நான் பர்ஃபெக்ட் சுத்தமா இருக்கிறேன், நேரடி சொர்க்கம் எனக்கு எங்க கிடைக்குங்கிற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதாவது அமல்களிலேயே சிறந்த அமல்களுக்கு வர்றாங்க. அடுத்து அமல்களிலேயே சிறந்த அமல் எது? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. உரிய நேரத்தில் தொழுவது, வக்துல தொழுவது, அமல்கள் அகீதா விட்டு அமல்களுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் தொழுவது. சும்மா ஐயுன், அடுத்தது எது? பிருல் வாலிதைனி, அதுக்கப்புறம் பெற்றோர் பேணுறதுதான். எங்க கொண்டு நிப்பாட்டுறாங்கன்னு பாருங்க. ஒரு 50வது இடத்துல, 25வது இடத்துல, ஒரு 10வது இடத்துல வைக்கல. எதை சொன்னாலும் அடுத்தது பெற்றோர் பேணுவது, அடுத்து ஒடியாந்துருது. அப்ப எப்படி பின்னுது பாருங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம். இபாதத்து வேற, இது வேற, உனக்குள்ள விஷயம் வேற, எனக்குள்ள விஷயம் நல்லா பிரிக்க மாட்டேங்கிறான். எதெல்லாம் மனித குலத்துக்கு நல்லதோ, எதெல்லாம் மனித சமுதாயம் மோட்சமாக இருப்பதற்கு சிறந்ததோ, அதையெல்லாம் என்னமோ அல்லாஹ்வுக்கு செய்யற மாதிரி அவன் எடுத்துக்கிட்டு உன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டு ஷிர்க்குக்கு அடுத்து இதான், அதுக்கு அடுத்து இதை செஞ்சிடாத, எனக்கு செய்யறத விட்டு அதுக்கு அங்க போயிடாத அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து 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 இந்த மார்க்கம் தான் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி, இறைவனின் திருப்தி உனக்கு எங்க இருக்குன்னு சொன்னா உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய மகன்கிற நடவடிக்கையில் திருப்தி அடையணும். பெற்றோர் மகன்கிற நடவடிக்கையில திருப்தி அடைஞ்சாதான் இறைவன் உன் மீது திருப்தி அடைவான். உன் பெற்றோர் இவன்லாம் ஒரு மகனா, எனக்கு சோறு போடாம என்னை தெருவில் விட்டுட்டு போயிட்டான், இவன்லாம் ஒரு மகனான்னா நீ இவன்லாம் ஒரு மனுஷனான்னு நல்லா கேட்பான். ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு நல்லா கேட்டுவான். அப்ப இவனெல்லாம் ஒரு மகனான்னு ஒரு தகப்பன் கேட்கறது தான் ஒருத்தன் அல்லாட்ட நல்லவனா இல்லையாங்கிறது அளவுகோல். ஒருத்தன் அல்லாட்ட நல்லவனாங்கிற அளவுகோல் என்ன? இவன்லாம் மனுஷன் மகனாங்க, இவன் என் பிள்ளையாங்க அவன் அப்படின்னு ஒரு நொந்து போய் எப்படி யோசிச்சு பார்க்கணும். இந்த பெற்றோர்கள் எந்த மாதிரி எல்லாம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக பாடுபட்டாங்கிறது இப்ப நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா கால் முளைச்சிருச்சுல, கை முளைச்சிருச்சு, கால் முளைச்சிருச்சு, நம்ம சொந்தமா நிக்க முடியுதுல, அதனால அப்படி நினைப்பு வராது. நம்ம நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும். நாம அந்த தாயுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது அப்படி நினைச்சு பார்க்க வேணாம், இது இறைவனா உனக்கு சொல்லித்தரணும், உனக்கு இருக்கிற அறிவை கொண்டு நீ வழங்கி நடக்க வேணாமா?
நம்ம அந்த தாயுடைய வயிற்றுல இருக்கும்போது எவ்வளவு நம்மளை சுமந்ததுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்படுறாங்க, இவ்வளவு கஷ்டம், நடக்க முடியாம ஓட முடியாம ஆட முடியாம அவ்வளவையும் தியாகம் பண்ணி, திங்கிறது தியாகம் பண்ணி, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நம்மளை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த பிறகு உள்ள நடக்கலாம் விட்டுருங்க, அது அது கூட நீங்க ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லலாம். நம்ம என்ன நம்மளை தெரிஞ்ச அவங்க சந்தோஷமா இருக்கனால நம்ம உண்டாயிட்டோம்னு போயிடலாம், வழங்குதா? அதை விட்டுருங்க. அதனால அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நடந்தெல்லாம் விட்டுருங்க, வழங்குதா? பிறந்துட்டோம், பிறந்த பிறகு அப்புறமேல அவங்க நடத்துற தியாகங்கள் இருக்கு பாருங்க. பிறந்த பிறகு அந்த குழந்தைய விழுந்த பிறகு அந்த குழந்தைக்காக வேண்டி ராத்திரி பகலா தூங்காம முழிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 7 தடவை அந்த குழந்தை கத்துனாலும் தன்னால முழிப்பு வரும். தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி, இதுக்கு நம்ம குழந்தைக்கு பசிச்சிடக்கூடாது, எறும்பு கடிச்சிடக்கூடாது, வயிற்று வழியில அழுவுதா, பசியில அழுவுதா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து 7 தடவை மூத்திரத்தை மோண்டாலும் சரி, மலம் கழிச்சாலும் சரி, தொடச்சி சுத்தம் பண்ணி மறு ட்ரெஸ்ஸை மாத்தி, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் இதுக்கு வேணும். நம்ம வளர்ச்சி மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி வளர்த்தாங்கள, அப்பவே இப்படி நசுக்கிட்டு போனா ஒண்ணும் இல்லை. தாயை எடுத்து அடிக்கிறாங்க, பெத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு தாயை அடிக்கிறான். அடிக்கிற பிள்ளையில பாத்துருக்கமா இல்லையா? அட உன்னை அன்னைக்கு பிடிச்சி ஒரு நசுக்கி பிடினா அப்ப செத்து போய் ஒண்ணும் இல்லாம பேர் பண்ணி சட்னியா இருப்பேன். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம் உன்னை பராமரிச்சாங்களே, அது அல்லாஹ், இது நான் சொல்லல, அல்லாஹ் மனுஷனுக்கு விளங்குறதுக்கு அதை சுட்டி காட்டுறான் பாருங்க. இவனுக்கு வெறுமன அறிவுரை சொன்னா விளங்காது, இவனுக்கு கொஞ்சம் கடந்த காலத்தை நினைவுபடுத்துவோம்னு சொல்லி அல்லாஹ் அப்படியே அல்லாஹ் அப்படி கேட்கறான். எப்படி கேட்கறான்? வசைனல் இன்சான பி வாலிதைஹி, பெற்றோருக்கு நேர்மையாக நடக்குமாறு மனிதனுக்கு நாம் அறிவுரை சொல்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டுதான் அவனுடைய தாய் அவனை சுமந்தாள். சும்மா ஒண்ணும் சுமக்கல, சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு நெஞ்சா அவனுடைய தாய் அதை சுமந்திருக்கிறாள். ஓ ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, 2 வருடத்திலே பால்குடியை மறக்க செய்திருக்கிறாள். இப்படி செஞ்சிருக்கிறாள் ஒரு இடத்துல சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான் வசைனல் இன்சான பி வாலிதைஹி இஹ்சானா, மனிதர்கள் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். ஹமலத்துஹு உம்முஹு கர்ஹன் வ வலாத்துஹு கர்ஹன், ரொம்ப கஷ்டத்தோடு தான் அவள் சுமந்தாள், கஷ்டத்தோடு தான் அவள் பெற்றெடுத்தாள், அவனை ஈன்றெடுத்தாள் சொல்லி அந்த சுமந்தது பால் ஊட்டினதுன்னு சொல்லி அதுகளை எல்லாம் சொல்லி காட்டி, இதுக்கு பிறகு என்னடா நீ அனிஷ்குருளி இப்படிலாம் செஞ்சதுனால அனிஷ்குருளி, எனக்கு நன்றியோட இரு, ஒளி வாலிதைக்க, உன் பெற்றோர்களுக்கு நன்றியோட இரு, நான் படைச்சதுக்காக எனக்கு நன்றியோட இரு, அதுக்கு அடுத்தபடியாக உன்னை உருவாக்குறதுல அவங்களுக்கு கூடுதல் பங்கு இருக்கல, அதனால அவர்கள் விஷயத்தில் இனி நன்றியோட இரு என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தியாகங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு பெற்றோர்களுக்கு உதவுவதை, பெற்றோர்கள்ட்ட ஒழுங்கா நடந்து கொள்வதை ஒரு கட்டாய கடமையாகவே நமக்கு வலியுறுத்துறான். இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது பெற்றோரை பேணி நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல 3 பேரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டானா. இந்த காபிரை இல்ல, முஸ்லிமா வாழ்ந்துட்டு போறான் அவன்ல, முஸ்லிமாவே இருந்துட்டு போறான அவன்ல 3 பேரை ஏறெடுத்து பார்க்க மாட்டானா. அது யாரு 3 பேர்னு கேட்டா, சலாசத்துன் லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இலைஹிம் யௌமுல் கியாமா, கியாமத் நாள்ல அந்த 3 பேரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா அல் ஆக்குலி வாலிதைஹி, பெற்றோரை நோவினை செய்யறவன், மனம் புண்படும்படி நடந்து கொள்றவன் தான் அதுல முதல் இடத்துல வர்றான். வல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலாத், 2வது இடம் என்னன்னு கேட்டா ஆண்களை போல நடந்து கொள்ளும் பெண்கள், ஆண்களை போலவே நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள், ஆண் தன்மையோடவே காட்டிக்கிறா பாருங்க. எல்லாத்துலயும் ஆணுக்குண்டு சில தன்மைகள் இருக்கு, பெண்ணுக்குண்டு சில தன்மைகள் இருக்கு. அவங்களுடைய இயற்கை தன்மைக்கு மாத்தமாக என்ன செய்யக்கூடாது, அவங்க நடக்கக்கூடாது. ஆம்பளை சேலை கட்டுவது எப்படி கேவலமானதோ அதே மாதிரி தான் ஆணுக்குண்டு உள்ள உடைய பெண்ணு போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் எல்லா வகையிலையும் ஆம்பளை மாதிரி நடந்து கொள்வது அது கூடாது. ஒவ்வொருத்தருடைய இயற்கை உணர்வுகளை அனுசரித்து என்ன செய்யணும், அவங்க நடந்து கொள்ளணும், அந்த உடலமைப்பை அனுசரித்து. 2வது இறைவனால் வெறுக்கப்படக்கூடியவர்கள் ஆண்களை போல நடக்கக்கூடிய பெண்கள். 3வது ஒரு துயூஸ், 3வது யாருன்னு கேட்டா சொரணை இல்லாமல் இருக்கக்கூடியவன். ரோசம், ரோசத்துக்கு இஸ்லாத்துல ரொம்ப முக்கியம் இருக்கு. ஒருத்தன் முடிச்சு என்ன செய்யறான், அதாவது நாக்கு பிடிக்க சாவற மாதிரி திட்டுறான், அவளையும் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா கொடுங்க,
இவன் அல்லாஹ் ஏடுத்து பார்க்க மாட்டான். இவன் மனுஷனா இவன்? அட அவ்வளவுக்கு பேசுறப்ப அப்புறம் 10 ரூபா போயிட வேணாமா? சிறுப்பால் அடிச்சல 50 காசு கொடுங்க பரவாயில்ல. இப்படி இருக்கான் பாருங்களேன். என்ன மாதிரி பேசினாலும் சரி, என்ன மானம் போற மாதிரி கேட்டாலும் சரி, அது ரோச உணர்வு மனுஷனுக்கு இருக்கணும். ரோசங்கிற ஒரு சிறந்த பாராட்டத்தக்க ஒரு அம்சம், அது எல்லா மனுஷன்ட்டும் இருக்கணும். இந்த ரோச உணர்வு இருந்தவன் தான் சுத்தமா நடப்பான். ரோசத்தை விட்டான்னு வைங்களேன், அப்புறம் வீட்டுல என்ன நடந்தாலும் அவனுக்கு ரோசம் வராது. வேற மாதிரி எப்படிப்பட்ட மோசமானது போனாலும் சரி, அப்போ சாதாரண வெளியில வெக்கமெல்லாம் நடமாட வந்துருவான். அப்ப இந்த ரோசத்தை இழந்திருக்கான் பாருங்க, சொரணை இல்லாதவன், இவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை பார்க்க மாட்டாங்கிறதுல ஃபர்ஸ்ட் யாரை கொண்டு நிப்பாட்டுறாங்க? எத்தனை வகையை எச்சரிக்கிறாங்க தெரியுமா? அதே மாதிரி லஅனல்லாஹு மன் லஅன 3 பேரை வந்து அல்லாஹ்வே சபிக்கிறானா. அதாவது மற்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்காங்க, நம்ம கேட்டு பெற்றுக்கிறோம். அல்லாஹ் வந்து 3 பேரை சபிக்கிறானா. அல்லாஹ் வந்து 3 பேரை நாசமாக்குறேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டானா. அது 3 பேருக்கு யாரு? இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் வந்து பெற்றோரை சபிக்கிறானோ, பெற்றோரை சபிக்கிறான் பாருங்க, அவனை வந்து அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ் நாசமாக்குறான். லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு அறுக்கிறான, நாவூர் ஆண்டவருக்கு அறுத்து பலியிடுறான, மைதீன் ஆண்டவருக்கு ஆட்ட அறுக்கிறான, அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். 3 பேரை அல்லாஹ் சபிக்கிறானா. அதுல ஆள் யாருன்னு கேட்டா இவன், பெற்றோரை வந்து ஒழுங்கா நடத்தாதவன். 2வது ஆள் யாருன்னு கேட்டா லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக வேண்டி அறுத்து பலியிடுறான, அவன் அல்லாஹ் நாசமாக்குறான், சபிக்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியவன். 3வது யாரு அப்படின்னு கேட்டா லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், இஸ்லாத்துல புதுசு புதுசா உண்டாக்குறான் பாருங்க, அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவன், அவனுக்கு உறுதுணையா நிக்கிறவன். இஸ்லாத்துல இல்லாத உண்டாக்குனான்னு சொன்னா அவனுக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக அடைக்கலமா யார் இருக்கிறானோ அவனையும் வந்து அல்லாஹ் வந்து சபிக்கிறான். இன்னொரு ரிவாயத்துல 4, 3 பேருக்கு மேல 4 பேர் வருது. அந்த 4வது யாருன்னு கேட்டா லஅனல்லாஹு மன் கய்யர மனார் அர்லி, பூமியில நம்ம வாழக்கூடிய உலகத்துல ஒவ்வொரு இடங்கள்லையும் சில அடையாள குறிகளை வந்து மனுஷன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் பூமிக்குன்னு சொல்லி. அந்த அடையாள சின்னங்களை வந்து மாத்திரக்கூடாது. அடையாள சின்னங்களை வந்து மாத்திரவன அல்லாஹ் சபிக்கிறானா. இப்ப கும்பகோணம் அப்படி இப்படி போட்டிருப்பான் அம்புக்குறி, இவன் போய் இப்படி திருப்பி விட்டு வந்துட்டான்னு வைங்க, கும்பகோணம் இங்கிட்டு போயிருவான். எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல கை காட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, கும்பகோணம் போட்டு அம்புக்குறி இப்படி போட்டிருப்பான். சில பேர் வேண்டாம் என்ன செய்வான், அப்படி திருப்பி இங்கிட்டு விட்டு போயிருவான். போஸ்டர் ஓட்டுற மறைக்கிறது, வேகமா வெளியூருக்காரன் வருவான், நள்ளிரவு யார்கிட்ட போய் வழி கேட்பான், அப்படி கேட்க கூடாது. ரோடு பூரா ஒட்டி வச்சுக்கிறாங்க. ரோடு பூரா அந்த போடுறது எதுக்கு? இந்த இடத்துல பாலம் வருகிறது, இந்த இடத்துல வந்து வளைவு இருக்கிறது, அபாயகரமான வளைவு உண்டு ஒரு இடத்துல இருக்கும், அதுல வந்து நச்சுன்னு போய் போஸ்டர் ஓட்டிட்டான்னு சொன்னா இவன் செத்தா யாரு பொறுப்பு? அதுக்கு அது மறைக்கலாமா? இதெல்லாம் மனாருள் அருள், இதெல்லாம் பூமியில இருக்க வேண்டிய அடையாளங்கள். அதே மாதிரி இது இன்னாருடைய இடம், அது இன்னாருடைய இடங்கிறதுக்கு உள்ள கல் வெட்டியிருப்பான், அந்த கல்லத்துக்கு 10 அடி தள்ளி நாட்டி ஊண்டி வச்சுக்கிறது, அவன் இடமாக்குறதுக்காக வேண்டி. இதெல்லாம் வந்து இவனே அல்லாஹ் பார்க்க மாட்டான். பூமிக்கு என்று உள்ள சில அடையாளங்கள் மனிதன் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த அடையாளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல, மனிதன் தான் அவனுடைய வசதிக்காக ஏற்படுத்திக்கிட்டான், அது தேவைங்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிட்டான். அப்ப இந்த மாதிரி தேவை என்பதற்காக உள்ள பூமியில் உள்ள அடையாளங்களை மாற்றி அமைக்கிறான் பாருங்க, அவனையும் அல்லாஹ் வந்து சபிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேரா சொல்றாங்க. 4ஆ இருந்தாலும் 3ஆ இருந்தாலும் முதலிடம் இவனுக்கு தான். யாருக்கு? பெற்றோரை வந்து தொல்லப்படுத்துறான் பாருங்க, அவன் முதலிடத்துல வந்துடுறான். அப்ப எவ்வளவு பெரிய பாவமாக இது இஸ்லாம் எடுத்துக்கொள்ளுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரியவன், அல்லாஹ் பார்க்க மாட்டான், பாவத்திலேயே ஷிர்க்குக்கு அடுத்தபடியான பெரும்பாவம், வணக்கத்திற்கு அடுத்தபடியான அந்தஸ்துல உள்ள ஒரு நல்லறம், இப்படியெல்லாம் வந்து வகைப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இன்னும் சொல்ல போனா ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸுங்க. ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவதற்கு நிறைய வழிமுறைகள் உலகத்தில் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு போற வழிகள்லயே ரொம்ப லேசான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை ஒருத்தன் பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போகலன்னா அவன் உருப்படாம போகட்டுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க ரஹிம அன்ஃபுன், மூக்குடையட்டு. மூக்குடைகிறதுங்கிறது ஒரு இலக்கிய வார்த்தை. மூக்குடைய என்ன அர்த்தம்? கேவலத்துக்கு அப்படி சொல்லுவோம். சரியா? மூக்குடைஞ்சு மூக்குடைச்சிட்டானா மூக்குடைப்பும், மூக்கை போட்டு உடைப்பான். மூக்குடைக்கிறது இல்ல. மூக்குடைப்புனா என்ன அர்த்தம்? ஒரு கேவலத்தை அப்படி சொல்ற வழக்கம் இருக்கு எல்லா மொழிகளையும், அரபிலையும் அப்படி உண்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரஹிமான் புன், அவன் அவமானப்பட்டு விட்டான் அப்படிங்கிறாங்க. யாருன்னு சொல்லல, திருப்பி ஒருக்கா ரஹிமான் புன், அவன் கேவலம் தான், அவன் கேவலம் தான், அவனு கேவலம் தாங்கிறாங்க. திருப்பி ஒருக்கா அவனுக்கு கேவலம் தாங்க, திருப்பி ஒருக்கா சொல்றாங்க ரஹிமான் புண்டு. இதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா சில விஷயங்களை சஸ்பென்ஸ் வச்சா தான் மக்கள் கவனிப்பாங்க. என்ன சொல்றாங்க, முதல்ல கவனிக்காத ஆளுக்க என்னமோ சொல்றாங்க, கொஞ்சம் கூடுதல் கவனிப்பாங்க. ரெண்டாவதுலையும் சொல்லலன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொல்லாம கேவலம் தாங்க, கேவலம் தான், கேவலம் தான், கண்டிப்பா கேவலம் தான் அப்படிங்கிறது என்ன ஏதுன்னு எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்க வச்சு இதயத்துல பதிவு செய்யற விஷயத்துல அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எல்லா துறையிலையும் அப்படி அல்லாஹ் அப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறான். அப்படி ஒரு தூதர். அவருடைய அந்த கிளாஸ் நடத்துற மெத்தேடுனாலதான் இஸ்லாம் அவ்வளவு அழகா போய் இதயத்துல பதிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க 3 தடவை. சஹாபாக்களுக்கு ஆர்வம் பொறுக்க முடியாம யாரு கேவலம் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவன் யாரை பத்தி நீங்க சொல்றீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மன் அதரக அபவைஹி இன்தல் கிபரி, முதுமையான காலத்தில் யார் தன்னுடைய பெற்றோர்களை அடைகிறானோ. பெற்றோர்களை முதுமையை அடைவது ஒரு பெரிய பாக்கியங்க. எங்க அம்மாவையும் நான் பார்க்கல, அப்பாவை பார்க்கலங்கிறானே, அவன் இந்த வாய்ப்பை இழந்துடுறான் பாருங்க. சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டவன், சின்ன வயசுல அத்தாவை இழந்துட்டவனுக்கு இந்த சான்ஸ் இல்லாம போயிடுது. முதுமையில தகப்பனை அடைந்து கொள்கிறான். முதிய வயசு அல்லாத வயசுல பெற்றோரை அடைந்து கொள்கிறான், 2 பேரையோ அல்லது அகதகுமா கிளைகுமா, ஒரு ஆளையோ. தாய் மட்டும் இருக்கிறாங்க அல்லது தாயும் தந்தையும் இருக்கிறாங்க முதிய வயதுல. அப்படி அடைந்து ஃபலம் எதுகுலில் ஜன்னா, அவர்களுக்கு ஊழியம் செய்வதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகலையே, அவன் கேவலப்படுகிறான். இன்னும் எவ்வளவு அழகான வாய்ப்பு இவனுக்கு கொடுத்தேன். சொர்க்கம் எல்லாத்துக்கும் கொடுக்கல அந்த வாய்ப்பு. தள்ளாத வயதுல பெற்றோரை வாழ வைப்பது எல்லாருக்கும் இருக்காது. இருக்கிறவர்கள் எத்தனை பேர் 15 வயசுல தாய் இழந்திருப்போம், சில பேர் 25 வயசுல இழந்திருப்பான், சில பேர் 30-40 வயசுல இழந்திருப்பான். தகப்பனார் 50 வயசுல போயிருப்பாரு. தகப்பனார் தாய் ஒரு 75 வயசு, ஒரு 80 வயசு, இந்த ரேஞ்சில் நிறைய பேர் அடைஞ்சிருக்க மாட்டோம். தாய் தகப்பன ஒரு 80 வயசு 85 வயசுங்கிற ரேஞ்சில் கொஞ்சம் பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அது அல்லாஹ் யாருக்கு ஹைர நாடுறான்னு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறான். ஏன் அப்படி கொடுக்குறான் தெரியுமா? அந்த 40 வயசுல நீ உதவி செய்யறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்க அத்தாவுக்கு 40 வயசுல உதவி செய்யறது, உங்க அம்மாவுக்கு 50 வயசுல உதவி செய்யறதுலாம் உதவி கிடையாது. எப்ப உதவி செய்யணும்? நீ எப்படி படுக்கையிலேயே மலஜலம் கழிச்சுக்கிட்டு உன்னுடைய சிறுநீரை சுத்தம் பண்ண முடியாம குழந்தையா இருக்கும்போது, உன்னுடைய மலத்தை நீ சுத்தம் பண்ண தெரியாம, உன்னுடைய ஆடையை நீ போட்டுக்கிற தெரியாம கிடந்திய, அப்ப உன்னை கவனிச்சாங்க பாரு. அதே நிலை அவங்க 80, 85, 90 ஆகும்போது படுத்துக்கிட்டே மலஜலம் கழிப்பாங்க. நம்ம எதை பண்ணணுமோ, நம்ம குழந்தையா இருக்கும்போது எதை பண்ணணுமோ அதை தான் அவங்க பண்ண போறாங்க. அவங்கள அறியாம என்ன செய்கிறேன், போக போக தான் நல்லா அப்படித்தான் சொல்லி காட்டுறான். மின்கும் யுரத்து இலா அறுதலில் உமுரி, உங்கள சில பேருக்கு தள்ளாத வயது வரை வாழ்க்கை அளிக்கப்படும். எதுக்கு தெரியுமா? கைலாய அலம மின்பாதியில் மின் செய்யா, தெரிஞ்ச பிறகு தெரியாம போறதுக்காக தான். நிறைய தெரிஞ்சிருப்பாரு, அவ்வளவும் மறந்து ஒண்ணுமில்லாம போகணும். மூத்திரம் வந்துருச்சா இல்லையான்னு கூட ஒரு தெரியாது, அந்த அளவுக்கு ஆக்கிவிடுவான். பெரிய விற்பனர் எழுத்தாளராக இருப்பாரு, பெரிய உலகமாக அறிவாளியா இருப்பார், நோபல் பரிசுலாம் வாங்கியிருப்பாரு. 90 வயசுக்கு இருக்கட்டுமே, என்ன ஆகும்? நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு என்னத்தையே கண்டுபிடிச்சவரெல்லாம் படுக்கையில மோண்டது தெரியாது அவனுக்கு, அப்படி ஆக்கிவிடுவான். அல்ல எல்லா அறிவையும் எடுத்துக்கிடுவான். தள்ளாத வயசுக்கு வந்துட்டா கிழவன் குழந்தை தான். குழந்தைக்கு என்ன தெரியும்?
அது ஒண்ணும் தெரியாது, அது வாட்டுக்கு மோண்டுகிட்டு இருக்கும். தூக்கி கிழவனத்துக்கு வெளியே போடு, என்னைக்கு இவன் சாவுவான் நினைக்கல. அப்படி பிள்ளைங்க இப்படி நினைக்கலையா? இவன் நினைச்சு பார்க்க வேணாமா? நம்ம அப்படித்தானே இருந்தோம். நம்ம இப்படிலாம் எத்தனை தடவை மடியில மோண்டிருப்போம், எத்தனை தடவை அவர் மடியிலே மோண்டிருப்போம். மடியில மோடல, பெரிய ஆட்களா போய் குழந்தையா இருக்கிறாங்கள, இவர்கள் நம்ம மடியில தூக்கி வச்சிருக்கோம், மோடல, படுக்கையெல்லாம் மோடுறாங்க. வேணுண்டா செய்யறாங்க. அந்த வயசு போக போக அப்படித்தான் வரும், அப்படித்தான் வரும். தன்னுணர்வு இழந்துருவாங்க, அவங்க கட்டுப்படுத்த முடியாம போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அடையத்தான் செய்வாங்க. இதை விளங்கி அந்த தள்ளாத வயசை அடையும் போது அப்ப செய்யறான் பாருங்க ஊழியம். அதாண்ட சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி. என்னத்தை போட்டுக்கிட்டு பண்ண போற, வேற என்ன செய்ய போற? அல்லாஹ்வுடைய கடமை தொழுகை நோம்ப நிறைவேற்றி போட்டு மீதி நேரத்தை எல்லாம் நீ அதுல செலவழிச்சு பாரு, சொர்க்கத்துக்கு ஈஸியா ஓடி போயிடலாம், மோட்சத்தை உடனே அடைஞ்சிடலாம். அப்ப முதிய பெற்றோர்கள் 2 பேரையுமோ அல்லது 2ல ஒரு ஆளையோ தள்ளாத வயதில் அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்துக்கு போகாம அலட்சியப்படுத்தி விட்டானே, இவனை விட ஒரு அவமானப்பட்டவன் கேவலப்பட்டவனா இந்த வாய்ப்பை வேணா இழந்துருவானா? இவ்வளவு அற்புதமான ஒரு சான்ஸை எவனா இழந்துட முடியுமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது பெரிய ஒரு பாக்கியம். இது பெற்றோரை நமக்கு அல்லாஹ் வாழ வச்சு தந்திருக்கு பாருங்களேன். அது அவங்க செஞ்சதுக்கு ஒரு நன்றி கடனை திருப்பி செலுத்துறோம், அந்த கடமையை நம்ம நிறைவேற்றுறோம். அது கடமையை நிறைவேற்ற மட்டும் அல்லாஹ் எடுத்துக்க மாட்டேங்கிறான். என்னமோ அவனுக்கு நீங்க ஏதோ தவம் இருந்ததாக, அவனுக்காக நீங்க பெரிய அர்ப்பணிச்சு உங்க இபாதத்தில் ஈடுபட்டதாக அவன் எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போற வாசலை திறந்து விடுறான் இதன் மூலமாக. அப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த பெற்றோருக்கு செய்யற மரியாதை. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. பெற்றோரை பேணி நடக்கிறதுனால ஆகிரத்திலையும் நல்லா இருக்குவான், துன்யாவுலையும் நல்லா இருப்பான், துன்யாவுலையும் நல்லா இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்க் விசாலமா கிடைக்கணும் என்று ஒருத்தன் ஆசைப்பட்டால், ரிஸ்க் ஆசைப்படுறே இல்லையா, பத்தல இன்னும் கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கு, சோத்துக்கெல்லாம் போதுமா தான் அல்லாஹ் தர்றான் எல்லாத்துக்கும், எவனுக்கு பத்தாம எல்லாம் இல்ல, இதுக்கு மேல மோசமா சஹாபாக்கள் இருந்தாங்க நல்லா தான் வந்துகிட்டு இருக்கிறான், இருந்தாலும் பத்த மாட்டேங்குது நமக்கு. அப்ப விசாலமா ஆசைப்படுற, அல்லது சாவுற காலம் கொஞ்சம் தள்ளி போகணும்னு ஆசைப்படுற மனுஷன் 2 ஆசைப்படுறான். நீண்ட ஆயில கொடு, நிறைந்த செல்வத்தை, அதான் கேட்கலாம். அதுல வழங்குது ஒன்னு, நீண்ட ஆயில கொடுமா, நிறைந்த செல்வத்தை கொடுமா, அது பரக்கத்தா நிறைய செல்வம் வேணுமா, வயசும் கொஞ்சம் நல்லா அனுபவிக்கிறதுக்கு வயசும் நம்ம வேணுமா அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? அதை எவன் ஆசைப்படுற, ரசூல் அப்படி சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, நிறைந்த செல்வம் வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ, அல்லது யுன்ஸலஹு, அவனுக்கு கொஞ்சம் டைம் தள்ளி போட வேண்டும், அத மரணத்தினுடைய டயத்தை என்று எவன் விரும்புகிறானோ, அவன் ஃபல் யஸில் ரஹிமஹு, அவன் உறவினர்களோடு ஒட்டி வாழட்டும். உறவினர்ல ஃபர்ஸ்ட் தாய் தகப்பன் இல்லையா, நீ அதை ஒழுங்கா செய்யாம அல்லாஹ் அப்படி உனக்கு தருவான், எடுத்து போடுவான், அல்லாஹ் உலகத்திலே எடுத்து போடுவான். அப்ப தாய் தந்தையரை ஒழுங்கா பராமரிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்குகளையும் உலகத்திலையும் வாரி வாரி வழங்குவான். வேற வேற நம்முடைய இக்கட்டான நேரங்களில் உள்ள பிரச்சனைகள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். அதுக்கு அந்த சம்பவம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம், முன்காலத்தில் நடந்ததுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன சம்பவம். அந்த குகையில மாட்டிக்குவாங்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், தெரியாதவர்கள் இருக்கிறதுனால சுருக்கமாக அதை சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்காலத்தில் 3 பேர் பிரயாணமா போறாங்க, 3 பேர் பிரயாணம் பண்ணி போறாங்க, பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. மழை பெஞ்சாங்க, இந்த மரஞ்செடி கொடியா இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. பாலைவனத்தில் வீடுகள் இருக்கா, ஒதுங்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்கா, சத்திரங்கத்தில் ஒண்ணுமே இருக்காது. பாலைவனம் தானே, அதிகபட்சமா பாலைவனத்தில் என்ன இருக்கும்னா அங்க மலைகள் இருக்கும், மலை. அப்ப இப்ப ஒரு மலை கிட்ட போயிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே இந்த மலை அடிவாரத்தில் போய் ஒதுங்குறாங்க. போய் பார்த்தா ஒரு குகை மாதிரி தெரியுது, மலைக்குள்ள ஒரு ஓட்டம். குகைண்ட தெரியுமில்ல, குகை ஹிரா, குகையில தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க, கார ஹிராவுல. அப்ப அந்த குகையில போய் உள்ள நுழைஞ்சிடறாங்க, மலையிலேருந்து காப்பாத்துறதுக்காண்டி. கொட்டுன்னு கொட்டுது, இந்த குகையில போய் ஒண்டிக்கிடுவோம், பாலைவனத்தில் வேற எங்க போய் ஒன்றது, மலையில போய் உள்ள நுழைஞ்சுக்கிட்டாங்க. இந்த குகையில நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துல மழை வேகமா அடிச்சதுல மேல இருந்த ஒரு பாறை உருண்டுகிட்டு என்னமோ சொல்லி வச்ச மாதிரி சக்குன்னு அந்த குகை வாசல்ல விழுந்துருச்சு, அடைச்சிருச்சு. உருண்டு வந்த பாறை, மழை நேரத்தில் பாறைகள்லாம் உருளும், மழை பெய்யக்கூடிய நேரத்தில் செய்யும், பாறைகள்லாம் உருண்டு வந்துற சமயத்தில் உருண்டு என்ன செய்யுது, அந்த போங்க போங்க நிறைய எழுதி போடுங்கம்மா. அப்ப குகையை அடைச்சிருச்சு, வாசலை அடைச்சா என்னங்க ஆகும், அதாவது குகையை அடைச்சிருச்சுன்னா உள்ள இருந்து கத்துனா வெளியே சவுண்டு வராது,
வெளியே சவுண்ட் வந்தாலும் எவன் போக போறான் பாலைவனத்துல? வீடா ஊரா? ஒருத்தன் இல்லாட்டி ஒருத்தன் கேட்கறதுக்கு. இவங்கள மாதிரி 6 மாசத்துக்கு பிறகு நட்சத்திர தெருவில் அந்த பக்கம் நடந்து போனாதான் உண்டு. உள்ள மாட்டிக்கிட்டாங்க. கத்துனாலும் எங்கேயும் அந்த சத்தம் போய் சேராது, வெளியே வராது, பாறை அடைச்சிட்டதுனால. 3 பேருக்கு தள்ள முடியுதானே? தள்ள முடியல. பெரிய பாறை, 3 பேரால் அந்த பாறை என்ன செய்ய முடியல? தள்ள முடியல. அப்ப இவங்களுக்கு நிலைமை என்ன? முடிஞ்சு வச்சு கதை. இவங்க நிலைமை என்ன? கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வெளியே வர முடியலன்னா இருக்கிற சோறு எப்ப முடியுதோ, இருக்கிற தண்ணி எப்ப முடியுதோ, அது எவ்வளவு நேரத்துக்கு நம்ம உயிரை தக்க வச்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் காலி. முடிஞ்சு போச்சா கதை? அந்த நிலைமைக்கு அவங்க ஆளாகிட்டாங்க. 3 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? நம்ம லைஃப் காலி, முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம மீள்றதுக்கு மனித சக்தியை கொண்டு ஒன்றும் கிடையாது. நம்ம அல்லாட்ட முறையிடுவோம். நம்ம என்ன செய்வோம்? அல்லாட்ட கேட்போம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் கிருபையாளன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு எப்படி கேட்கறது? அவர்களுக்குள்ளே ஒரு மஷூரா பண்றாங்க. நம்ம எப்படி கேட்கணும்னா, நம்ம இறைவனுக்குன்னு சொல்லி எந்த கெட்ட நோக்கம் இல்லாம அல்லாவுக்குன்னு சொல்லி சில காரியங்களை சில நேரங்களில் ஒரு மனிதன் செஞ்சிருப்பான். உலகமே எதிர்த்து நிற்கும் போது அது மாதிரி எல்லா இடத்திலும் செஞ்சிட்டு இருக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் அல்லாவுக்குன்னு ஒரு காரியத்தை இப்போ ஒரு கட்டத்தில் செஞ்சிருப்பான். அவன் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு வெறும் இது இறைவனுக்கு தான் நான் செஞ்சேன்றது தெரியும். எவன் முகஸ்துதிக்கெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அது மாதிரி ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தரும் செஞ்சிருப்போம். அவைகளை நினைவுக்கு கொண்டு வந்து அதை சொல்லி, யா அல்லாஹ் இது உனக்காகத்தான் நாங்கள் செஞ்சோம், எங்களை கொஞ்சம் காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்கணும் இந்த தீர்மானம் பண்ணிக்கிட்டு 3 பேரை அல்லாட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அவர் ஒவ்வொருத்தரும் செஞ்சிருப்பாங்கல்ல அந்த நல்ல காரியத்தை சொல்லி. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஒரு சித்தப்பா மக இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா, எனக்கு நான் வசதியா இருந்தேன், அவன் ஏழையா இருந்தாங்க, அவளை தவறான முறையில் அடைகிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன், ஒத்துக்கிறவே இல்லை. ரொம்ப வறுமை என்கிட்ட உதவி கேட்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் அவளை அடையலாண்டு, முறைகேடாக அடையலாண்டு நம்ம நினைக்கும் பொழுது அல்லாஹ் பயந்துக்கிட்டான். யாரும் உலகத்தில் யாரும் அதை பார்க்கல, என்னைய நான் அதை பயன்படுத்தி இருக்க முடியும். இத்தகையில் அல்லாஹ் பயந்துக்கிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அப்படியே அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த உணர்வுகளை மழுங்கடிச்சு நடுக்கத்தை உண்டாக்கி நான் உடனே அந்த காரியத்தை விலகிக்கிட்டேன். போதுமான உதவியை கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். யாரெல்லாம் நான் இதை தவிர்த்து கொண்டு உனக்காத்தான். எவனும் என்னை பயங்காட்டல, எவனும் என்னை பார்க்கல. அப்ப அந்த நேரத்தில் நான் அந்த செயலில் இருந்து காப்பாற்றி கொண்டது உன்னுடைய அச்சத்திற்கு தான் நான் செஞ்சேன். இதை நான் உனக்காக செய்ததாக நீ கருதினால் எங்களை அந்த குகையிலிருந்து காப்பாத்து பிரார்த்தனை பண்ணோன்னு அந்த குகை கொஞ்சம் விலகுது. இந்த கொஞ்சம் விலகுறது எதுக்கு உதவும்னா, காற்று சுவாசிப்பதற்கு உதவுமே தவிர மனிதன் வெளியேறி வர்ற அளவுக்கு பத்தாது. காத்து ஏதோ மூச்சடிச்சு செத்து போகாம இருக்கலாம், அந்த அளவுக்கு எல்லாம் இணைஞ்சிட்டான். கொஞ்சம் அப்படி லேசா அப்படி பாரு, இன்னொரு பரண்டு அது தற்செயலா விலகிற மாதிரி விலகிடும், உருண்டு விலகிடும். அடுத்தவர் பிரார்த்தனை செய்யறாரு. 2வது ஆளு, யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒருத்தன் நான் வேலைக்கு வச்சிருந்தேன், வேலைக்கு வச்சிருக்கும் போது அவன் கூலி வாங்காம போயிட்டான். அவன் கூலியை வச்சு என்ன செய்யறன்னு சொல்லி கொஞ்ச நாள் வேலை பார்த்தான், என்கிட்ட கூலி வாங்கல. என்ன பண்ற இந்த கூலின்னு சொல்லி அதை வச்சு ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். அந்த ஒரு ஆடு 2 ஆடா போனுச்சு, 2 ஆடு 10 ஆடா போனுச்சு. அப்புறம் ஒரு ஆட்டு பண்ணையே உண்டானுச்சு. அதை கொண்டு மாடு வாங்கி விட்டு அதுவும் வளருது. சில இடத்துல தொட்டதெல்லாம் தொலைங்கிக்கிட்டே இருக்கும், விரும்பவே மாட்டான் அதிகமா. அது பாட்டுக்கு எண்ணத்தை ஆரம்பிச்சாலும் நாசமாக்கி பண்ணணும்னு போனா அதுலயும் லாபம் கிடைக்கும். அப்படி அல்லாஹ் கொடுக்க நினைச்சிட்டா எப்படி நான் சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு என்ன செய்யும், சில அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுறதுக்காக வேண்டி சில பேர் நஷ்டம் உள்ள தொழில போய் இறங்குவாங்க, அதுலயும் நல்லா கொடுத்துருவான். கணக்கு காட்டுறதுக்காக வேண்டி விவசாயத்துல வர்ற வருமானத்துக்கு கணக்கு கிடையாது. அதுக்காக 2 ஏக்கரை வாங்கி போட்டு சும்மா நில தூக்கி விட்டு அதுல வந்த வருமானம் காட்டிட்டா கணக்கு கேட்க மாட்டாங்க. விவசாய வருமானத்துக்கு வரி கிடையாது அக்ரிகல்ச்சர்ல. அதுக்காக வேண்டி மாமர வருமானம் எவ்வளவு, தென்னந்தோப்பு வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி எழுதணுங்கிறதுக்காக வேண்டி சும்மா ஆச்சு இடத்த வாங்கி போடுவான். ஒண்ணுமே பண்ண தென்னை மரத்தை நட்டு போயிடாண்டு. அது என்னடா மற்றவனோட ஒரு லாபம் கிடைக்கும். அவன் எதுக்கு ஆரம்பிக்கிறான், கணக்குக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுக்குறேன்னு அப்படி போயிடும். என்ன ஆடு மாடா போகுது, மாடு ஒட்டகமா போகுது, அது பாட்டுக்கு பறக்கத்தா போகுது. பண்ணையா போச்சு, ஆட்டு பண்ணை என்ன, மாட்டு பண்ணை, ஒட்டக பண்ணைன்னு பெருகி போச்சு. கொஞ்சம் காலத்துக்கு போய் அந்த வர்றான், யாரு கூலி வாங்காம போனானே, அவனுக்கு என்ன தேவையோ என்ன நினைச்சானோ ஓடி போயிட்டான். அப்புறம் வர்றான், எனக்கு தெரியுதா அன்னைக்கு நான் கூலி வாங்காம போய், ஆமா கூலியை கொடுங்க, இந்த அருக்கில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, இந்த ஆடு மாடுலாம் இருக்குல்லப்பா எடுத்துட்டு போனோடனே அவன் கிண்டல் நினைக்கிறான். இந்த கூலியை கேட்டா கூலியை கொடுப்பானா, இந்த ஆட்டை எடுத்துக்க, அப்ப கிண்டல் அப்படித்தான் நம்ம நினைப்போம். கூலியை கேட்டா இந்த ஆட்டு பண்ணையெல்லாம் உனக்கு தான், இந்த மாட்டு பண்ணையெல்லாம் உனக்கு தாண்டா, கிண்டல் பண்றான்னு நினைக்க மாட்டோமா? கிண்டல் பண்ணாதாப்பா, நான் ஒரு ஏழைப்பட்ட மனுஷன், என்னுடைய கூலியை கொடு, நான் கிண்டல் பண்ணலப்பா, உண்மையை தான் சொல்றேன், உன்னுடைய பணம் தான், நீ வந்தா திருப்பி தந்துடணுங்கிற நியத்துல தான் நான் நினைச்சேன், இதை நான் ஆரம்பிச்சேன்.
அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டான். இதை சொல்லி காட்டுறான் அவன். இதை நான் ஏன் கொடுத்தேன்? அவன் கேட்ட கூலியை கொடுத்தா கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டா கூட அவனுக்கும் தெரியாது, சாட்சிலாம் கிடையாது. எத்தனையோ ஏன்னா கூலி வேலை செஞ்சு கூலி வாங்க மாட்டேன்டா, 25 வருஷம் பிறகு கேட்க மாட்டான். அவனாச்சு நான் 25 வருஷம் முன்னாடி வேலை செஞ்சேன்னு சொன்னா அவன் ஒத்துக்குவானா? பஞ்சாயத்துக்கு போனாலும் என்னடா 25 வருஷம் வேலை செஞ்சாங்கிற கூலி வாங்கலைங்கிற, இப்போ என்னடா அப்போ என்னடா ஏன்டா வாங்காம போனேன்னு கேட்பான்னுங்க. கொடுக்காட்டாலும் எவனு கேட்க மாட்டான். கொடுத்தா கூட அல்லாவுக்கு இவனுக்குள்ள விவரம் தானே, இவன்ட்டு அக்ரிமெண்டா போட்டிருக்குது, அந்த கூலியை மட்டும் கொடுத்து ஓடுன்றலாம்ல. நம்ம எத்தனை பேர் வந்து அல்லாஹ் என்னைய வந்து நீ லட்சாதிபதி ஆக்கணா, பாதியை உனக்கா செலவு செய்யறேம்மா, லட்சாதிபதி ஆகணும் நல்லா கிணத்துக்கு ரூபா அப்படின்னு இவன் என்ன செய்வான்? 5 ரூபா முந்தி எல்லாம் ஓட்டா போகுது, வர முந்தி இப்படி செய்வான், அநியத்து பண்ணுவான். கிடைக்க முந்தி நான் பாதி இப்படி பண்ணிடுவேன், என்னை மட்டும் நீ பணக்காரனாக்கி காட்டுவேன், ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு சோறு போடுவேன் அப்படிமா. பணக்காரனாக்கி காட்டினவனு என்ன செய்வான்? கொடுக்க மாட்டான். வராது, மனசு வராது. இந்த ஆளுக்கு வந்திருக்க, இவருக்கு வந்திருக்கு பாருங்க. எப்பவும் அல்லாட்ட ஒரு நியத்து பண்ணிட்டாராம், வந்தா நான் திருப்பி கொடுத்துறேன், அல்ல அவன் காசு சும்மா இதுக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு இந்த ஆட்டை வாங்கி விடுறேன், அது வளர்ந்து போச்சு. அப்படி அம்மட்டையும் கொடுத்துட்டார்ல. இதை சொல்றாரு, யாருல்ல உனக்காகத்தான் செஞ்சேன், எவனும் என்னை வற்புறுத்தல, எந்த பயலுக்கும் பயந்துக்கு நான் இதை செய்யல, உனக்கு பயந்து நான் இதை தூக்கி அப்படி கொடுத்துட்டேன். உன்ட்ட நான் போட்டு அக்ரிமெண்ட் ஆச்சு, அது உனக்கு எனக்கு தான் தெரியும். இந்த ஒரு கூலியை வந்தவன திருப்பி கொடுக்கணும்னு பேசிக்கிட்டது உங்ககிட்ட நான் பேசினேன், உனக்கு தானே தெரியும், வேற யாரும் சாட்சி இல்லையே, நீ மாத்திரம் சாட்சியா இருந்த விஷயத்துக்கு நான் வந்து அப்படி தூக்கி கொடுத்தனே. இது நான் உனக்காக செய்திருந்தால் இறைவா எங்களை இதுல இருந்து காப்பாத்து. இன்னும் கொஞ்சம் விலகுது பாரு, ஓரளவுக்கு வெளிச்சமும் வர்ற அளவுக்கு இருந்தாலும் ஆளுக்கு வெளியே வர முடியாது, ஆளுக்கு வர பத்தாது, அவ்வளவுதான் விலகுது. அடுத்தவர் என்ன செய்யறாரு? அவரு எல்லாம் எனக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, வயசான பெற்றோர்கள், அவர்கள் வந்து சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், எப்போதுமே அவங்களுக்கு கொடுத்ததுதான் அந்த காலத்துல பால், ஒட்டக பால் தானே உணவு, பாலை கறந்துக்கிட்டு வருவேன், அவர்கள் குடித்ததை பார்த்து திருப்தி அடைஞ்ச பிறகுதான் என் பிள்ளைகளுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஒரு நாள் வந்தேன், தூங்கிட்டாங்க, பாலை வச்சுக்கிட்டு நின்றேன், என் குழந்தைகள் எல்லாம் ஏமாத்தி பெற்றோர்களுக்கு கொடுத்த அப்புறம் எழுப்பி கொடுத்துக்கிறோம்னு சொல்லி பெற்றோர்களுக்கு முந்தி எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அதுகளையும் உறங்க வச்சுக்கிட்டு அது அழுது உறங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? வச்சுக்கிட்டே நின்றேன், எப்போ முழிக்கிறாங்களோ எழுப்புறதுக்கு, தூங்குறவங்க நம்ம எப்படி எழுப்புறது அப்படின்னு காத்து கொண்டிருந்து அவர்கள் விழிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எந்த சட்டமும் எனக்கு வந்து உலகத்தில் எவனும் சட்டம் போடல, எவனுக்கும் பயந்துகிட்டு இதை செய்யல, அந்த தள்ளாத பெற்றோர்களை அடிப்பாங்கன்னு நான் செய்யல, அவர்களுக்கு முடியாத நிலையில் இருக்கிறாங்க, உனக்கு பயந்துகிட்டு தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அல்லாஹ் அதை விடுவிச்சான்ற சொல்லி அந்த சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி நமக்கு ஒரு அறிவுரை என்ன சொல்றாங்க? நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யும் பொழுது இந்த உலகத்திலேயே அதற்காக பிரதிபலனை அல்லாஹ் தருவான், மறுமையிலையும் தருவான், இந்த உலகத்திலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து காப்பாற்றுவான். அப்படி காப்பாற்றக்கூடிய நல்லறங்கள்ல எது ஒண்ணு? அல்லாஹ்வுக்கு உள்ளது ஒண்ணு, மனுஷனுக்கு உள்ளது 2. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த 3 சம்பவத்துல ஒண்ணு அந்த விபச்சாரத்துல தப்பிச்சுக்கிட்டா பாருங்க, அது அல்லாஹ்வுக்காக செஞ்சது. இது 2 மனுஷனுடைய உரிமைகளை கொடுத்திருக்கிறார், இது 2. அப்ப அதை வந்து அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்? அது என்னமோ அல்லாஹ்வுக்கு செஞ்ச பிறகு இபாதத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள விடுவிக்கிறான். அப்ப தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அவர்களை கவனிக்கிற விதம், இதுகள்லாம் மனிதனை வந்து மறுமை வாழ்க்கையில வந்து அவனை மீட்சி அடைப்பதற்கான வழிமுறைகளாக இஸ்லாம் சொல்லுகிறது. அதுலயும் வகைப்படுத்துது. தாய் தந்தைன்னா 2 சமமா கிடையாது. தாய் தந்தைங்கிறது வந்து சொல்லிட்டாலும் தாய்க்கும் தந்தைக்கும் மத்தியில பெரிய வித்தியாசம் இருக்கு. தாய்க்கு கொடுக்குற அந்த அந்தஸ்து தந்தையை கொடுக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, மனிதர்களிலேயே நான் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டவன்? ஒருத்தர் கேட்கிறார், மனிதர்களிலேயே நான் ரொம்ப யாருக்கு கடமைப்பட்டவன்? உம்முக, உங்க அம்மா தான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அம்மா. 2வது நான் யாருக்கு கடமைப்பட்டவன்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி வழங்கத்தான் செய்யுது. 2வதுன்னு ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, 2வது உங்க அம்மா தான். முதல்ல கேட்கிறாரு, ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு கடமைப்பட்டவன்? அம்மாவுக்கு தான். அது சொல்லிவிட்டாங்கல்ல. அடுத்த ஆளை சொல்ல வேண்டிய சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்தபடியாக யாரு? உங்க அம்மா தான். சரி, அடுத்தபடியாக யாரு? உங்க அம்மா தான். 3 தடவை. அதுக்கு அடுத்து யாராவது சொல்லுங்க. அடுத்த ஆள் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. அபூக்க, அடுத்து உங்க அப்பா, அத்தா, பாப்பா அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஃபர்ஸ்ட் தாய் வந்து எவ்வளவுக்கு முக்கியத்துவம்னு கேட்டா, தந்தையை விட 3 மடங்கு முக்கியத்துவமானது. தாயாருக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கனே, தாயாரை கவனிக்கிறது வந்து அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் தாய் தான், அதுக்கப்புறமும் தாய் தான், அதுக்கப்புறம் தான் தந்தை.
எந்த அளவுக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த போர்கள்லாம் நடக்கும் இல்லையா, போர் இஸ்லாம் நாட்டை தாக்க வந்துருவான். அந்த மாதிரி நேரங்கள்ல போருண்டா எல்லாரும் கலந்துக்கணும். அது இல்லாம போருக்காக நாங்கள் தயார் என்று சொல்லி முழுசா தங்களை அர்ப்பணிச்சுட்டு வந்து அங்க தங்கிடுவாங்க. கொஞ்சம் பேர் தேவைப்பட்டா யூஸ் பண்ற மாதிரி, அப்போதைக்கு போர் நடக்காது, தேவைப்பட்டா எங்களை பயன்படுத்திக்கிறீங்கன்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்க தெரியுமா, அஹய்யுன் வாலிதாக்க. அதாவது போர் ஒன்று டிக்ளேர் பண்ற நேரத்தில் அந்த சலுகை கிடையாது. தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு வந்து தாயை கொண்டு போடுவாங்க, உள்ள நுழைஞ்சிட்டான்டா, உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து காலியாயிருவோமே. அது வந்து எமர்ஜென்சி, அவசர நிலை நேரத்தில். சாதாரண நேரத்தில் வந்து அந்த போருக்காக வேண்டிய படை திரட்டி ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கறேன்னு தெரியுமா, அஹய்யுன் வாலிதாக்க, உன்னுடைய பெற்றோர்கள் உசுரோட இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க, போய் அவங்களுக்கு செய்யற சேவையை செய். அது இல்லாதவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம். பாப்பா அம்மா இல்லாத ஆளுக்கு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம். நீ போய் எந்த வேலையை பாரு, அல்லாஹ்வுக்கு செய்யற வேலை செஞ்சது போக மீதி நேரம் இருந்தா உங்க அம்மா அத்தாவுக்கு போய் வேலை செய், அந்த பணிவிடையை செய். அப்போ ஃபீஹிமா ஜாஹித், அங்க போய் ஜிஹாத் பண்ணியா, என்ன ஜிஹாத் பண்ண போறிய அப்படிங்கிறாங்க ரசூல். இது வந்து சாதாரண நேரம், அதுக்காக வேண்டி எமர்ஜென்சி நேரத்துக்கு இல்ல. எமர்ஜென்சி நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடணும். களத்துல இறங்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா முன்னாடியே ஒரு குழுவை நியமிச்சு ட்ரைனிங் கொடுத்து அது பலமாக வச்சிருப்பாங்களே, அதுக்கு வருவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஷரத்து போடுறாங்க, உன் தாய் தந்தை இருக்கிறாங்களா, தாய் இருக்கிறாங்களா, தகப்பனார் இருக்காங்களா, போய் அவங்கள வந்து இது பண்ணு. ஒருத்தர் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு, யமன்ல இருந்து, யமன் நாட்டில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு. ஹிஜ்ரத்துக்கு எவ்வளவு முக்கியமான வணக்கம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வீடு வாசல்லாம் இழந்துட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து விட்டு ஒடியான்ட்டேன், ஊரை விட்டு வந்துட்டேன், எங்க அம்மா அப்பாவெல்லாம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ அழுது தொலைஞ்சிட்டு போன்னு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, முதல்ல திரும்பி போ, முதல்ல திரும்பி போனி அவர்கள் அழ வைத்தது போல அவங்களை சிரிக்க வை முதல்ல போய். ஏன்னா அவர் ஹிஜ்ரத் பண்றது அது ஒண்ணு நீங்க கவனிக்கணும். ஹிஜ்ரத்துங்கிறது மக்காவுல இருந்து புறப்பட்டு போற ஹிஜ்ரத் இல்ல, அந்த மாதிரி யமன்ல இந்த சூழ்நிலை இல்ல. ஹிஜ்ரத் நன்மை வரணுங்கிறக்காக எல்லாம் அங்க கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க, அதுக்கு சொன்னாங்க அது ஒரு நன்மை தான். அது அந்த அளவு கொடுமைகள் இல்லாத பகுதியிலிருந்து வரும் பொழுது தாய் தந்தையெல்லாம் அவங்க சந்தோஷத்தோட திருப்திகரமாக அங்கிருந்து என்ன செய்யணும், புறப்பட்டு வரணுமே தவிர அவங்க அள வச்சுக்கிட்டு அவங்களை கவனிக்க யாரும் இல்லாம வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிற அளவுக்கு பெற்றோருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், அவங்களை கவனிக்கணும். சில நேரங்கள்ல பெற்றோர்கள் வந்து நம்ம கொள்கைக்கு மாத்தமா இருப்பாங்க. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரு, அவங்க அம்மா இஸ்லாத்தில் இருக்க மாட்டாங்க, காஃபிரா இருப்பாங்க. அவங்க தகப்பனாரு முஸ்லீமா இருக்க மாட்டாரு. இவருடைய நிலைமை என்ன, முஸ்லீமா இல்லையா, அவங்களுக்கு கட்டுப்படுறதா, அவங்க சொல்ல கேட்கறதா, அவங்கள இது பண்றதாங்கிற நினைப்பு வரும். அல்லது முஸ்லீமாவே இருப்பாங்க, இவர் வந்து குர்ஆன் உள்ளபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை பிரகாரமும் ஒரு சுன்னத்தா நடக்கணும்னு இவர் நினைக்குவாரு. அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னா, எதை அல்லாஹ் சபிப்பானோ நான் ஒரு ஆண்டவருக்கு ஆர்டர் இருக்க சொல்லுவாங்க அவங்க. அப்ப அல்லாஹ் சபிக்கிற காரியத்தெல்லாம் செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப எல்லா கபூர்ல போய் கும்பிட சொல்லுவாங்க. இப்படியான பெற்றோர்களை நம்ம பெற்றிருப்போம். எல்லாருக்கும் அப்படி இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பெற்றோர்களை பெற்றவர்களை இங்க இருக்கத்தான் செய்யறோம். அப்ப என்ன நடந்துக்கிறது, அப்போ மரியாதை கொடுக்க முடியுமா, கொள்கையில் என்ன மரியாதை தூக்கி போடணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு வருதுல. அதுக்கு அல்லாஹ் அழகான சொல்றான், ஒயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலா துதிஹுமா, உனக்கு அறிவு இல்லாத விஷயங்கள்ல எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் வற்புறுத்துவார்களே ஆனால், உன்னுடைய தாயின் தந்தையும் எனக்கு இணை வைக்குமாறு என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யுமாறு அவர்கள் வற்புறுத்துவார்களே ஆனால் ஃபலா துதிஹுமா, அந்த விஷயத்தில் அவர்களின் கட்டளைக்கு நீ கட்டுப்படாத. அதே நேரத்தில் வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, துன்யாவுல உலக விஷயங்கள்ல அவர்களோடு நல்ல முறையில் நடந்துக்க. பள்ளிவாசலுக்கு போவாதன்னா அது கேட்க கூடாது, உங்களுக்கு உள்ளது சொல்லுங்க, அதை நல்லா கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும், ட்ரெஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அது கேட்கறது மாத்தி விட்டுருணும், பேச்ச மாத்தி விட்டுருணும். அதுக்கு நாவூருக்கு போயிட்டு வா, அது ரெண்டா பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு என்ன செய்யணும். அந்த விஷயத்துல கேட்க கூடாதான், அதை சொன்னதுக்காண்டி வெறுத்து ஒதுக்கிட கூடாது. அதாவது மார்க்கத்திலங்க தீனுக்காக சிலரை பகைக்கலாம். ஒருத்தன் தப்பான கொள்கைக்கு போயிட்டான், சொந்தக்காரனாவே இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக வெறுத்து ஒதுக்கிருந்தவன, அது வந்து அரசுடைய நிழல்ல இடம் தரக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வெறுத்து ஒதுக்குவது இருக்குது, அது ஒரு பெரிய முக்கியமானது. அது யாரை வேண்டாலும் நீங்க அப்படி செய்யலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த ரெண்டு பேரும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வெறுத்து ஒதுக்குறது இருக்க, அது யாரு கிடையாது, நெருங்கிய நண்பருங்க. அவன் பாட்டுக்கு வேற ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டான்,
அவன் விதத்தை செய்யறான், ஷிர்க் பண்றான், அப்படி ஏதாவது ஒன்று பண்றான்னு வைங்க, வெறுத்த அந்த நட்பை துண்டிச்சு போடணும். துண்டிக்கிறது என்ன காரணம் இருக்கணும்? அல்லாதான் காரணமா இருக்கணும். அல்லாவோட இவனோட எனக்கு நமக்கு உறவு பிரிக்கு, அது முடிக்கலாம். சொந்த காரணம் தான் 3 நாள் பேசாம இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் விஷயத்துல அப்படியே முடிக்க கூடாதான். அல்லாவுக்காக கூட அவர்களை பகைக்க முடியாது. அவர்கள் சொல்லக்கூடிய தப்பு, வரதட்சணை வாங்க சொல்றாங்கன்னா மாட்டேன்றலாம். தாய் தாப்பனார் இருக்காங்க, மகர் கொடுன்னு அல்லாஹ் சொல்றான், வரதட்சணை வாங்கிட்டு தாய் தாப்பன் சொல்றாங்க, அதுல கேட்க மாட்டேன், அதுல கேட்கலங்கிறதுனால எல்லாத்திலையும் உங்களை அலட்சியப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரதட்சணை வாங்காமல் மேரேஜ் பண்ணலாம். அது அல்லாட்ட குற்றவாளி ஆக மாட்டாங்க. பாவங்கள் தாப்பனார் போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வாங்குறாரு, விஸ்கி வாங்கி கொடுக்கலாமா? தகப்பனாராக இருந்தாலும் வாங்கி கொடுக்க முடியாது, கட்டுப்பட மாட்டேன். இதுக்கு நான் மாட்டேன், இது செய்ய மாட்டேன். நல்லது சொல்லுங்க, செய்யணும். நல்லது சொல்லுங்க, கெட்டது இல்லாத எதை வேணாலும் சொல்லுங்க, அதை செய்யறேன்னு சொல்லணும். அப்ப தீமையான காரியங்கள் விஷயத்துல பெற்றோர்களை மதிக்கணுங்கிற பேர்ல இப்ப நிறைய பேர் அத்தனை எதுக்கும் பெற்றோரை சொல்லவே மாட்டான். இந்த ஒண்ணுக்கு மட்டும் சொல்லுவான், டவுரிக்கு மட்டும். நம்மால் கரெக்டா என்ன செய்வான், ஏன்டா வரதட்சணை வாங்கினேன், வாப்பா அம்மா வற்புறுத்திட்டாங்க, நான் என்ன பண்றது? மற்றதெல்லாம் வாப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்கிற மாதிரியும், மற்றெல்லாம் நடக்க மாட்டான், ஒண்ணுலயும் நடக்க மாட்டான். பாப்பா அம்மா சொல்லி எதுலையும் கேட்காதவன் இவனுக்கு வேணும் ரூபா வாங்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பழிகடா வேணும், சுமை தாங்கி வேணும், அந்த தலையில போட்டு, அதான் அர்த்தம். வாங்காம இருக்கலாம்ல. பாப்பா அம்மா ஒரு காரணம் காட்டுறத பாப்பா அம்மா சொன்ன எல்லாத்தையும் கேட்டீங்களோ? கேட்கறது கிடையாது. அப்ப பாப்பா அம்மா எல்லாத்திலையும் எடுத்தறிஞ்சு பேசுறவன் இதுக்கு மாத்திரம் பயன்படுத்துவான், அது நடக்காது. நீ என்ன சால் சாப்பு சொன்னாலும் இது அல்லாஹ் ஒத்துக்கிறது தானே நீ மனுஷன் சொல்லணும். ஏன்டா வாங்கினா எங்க தாய் தாப்பன் சொன்னாங்கன்னு அல்லாஹ் ஒத்துக்குவானா? முடியாது. ஏன்டா தண்ணி அடிச்சா எங்க அப்பா தான் குடிக்க சொன்னாரு, அல்லாஹ் ஒத்துக்குவானா? ஏன்டா திருண்ண அவர் தான் திருட்டு சொன்னாரு, ஒத்துக்குவானா? அல்ல. அப்ப அல்லாஹ் ஒத்துக்கிறாத விஷயங்களை தாய் தந்தையர் சொல்றாங்க இருக்கா கேட்கக்கூடாது. அப்ப தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை கரெக்டா செய்யணும். ஆனா எல்லா தாய் தந்தையர்களும் கரெக்டா இருப்பாங்கன்னு நீங்க சொல்ல இயலாது, தப்பா இருப்பாங்க. நிறைய பேர் தப்பா இருப்பாங்க. நல்ல தாய் தந்தையர்களாக நிறைய பெற்றோர் எப்படி நடக்கணும் இன்னொரு கவச்சிக்கிடுவோம். நிறைய பெற்றோர்கள் பெற்றோர்களா இருக்கிறது இல்ல, வியாபாரிகளா தான் இருக்கிறாங்க. பிள்ளைய வச்சு இது பண்ணுவாங்க. மகன் சந்தோஷமா இருக்கிறதுல விட்டுட்டு அதை ஏதோ பொண்டாட்டி பேசணும், என்னமோ அவங்களுக்கு எரியும், உனக்கு என்ன அப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர்கள் படிக்க வேண்டிய அறிவுரைகள். பெற்றோர்கள் அப்படி ஒரு நல்ல பெற்றோர்கள் இல்ல நிறைய பேருக்கு. அது உனக்கு தேவையில்லை. அவர்களை கவனிக்கிறது ஒழுங்கா கவனிச்சிருப்போ. அவங்க தப்பு செய்ய மீதி பொண்டாட்டினா மிதிக்க கூடாது, போட்டு ஆட்டி நொறுக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, எதுக்கு போட்டு நொறுக்குன்னு? நொறுக்குறதுக்கு மார்க்கத்து அனுமதி இருக்கா? அதுக்கு ஏன் போட்டு நம்மளை நம்பி வந்த ஒரு பெண்ணை எப்படி நொறுக்கிறது? அவளை அம்மா விட்டு விரட்டி விடு. ஏன் விரட்டி விட? அல்லாஹ் கேட்பான்ல, நீ அடைக்கலமால் நீ வந்திருக்க அக்ரிமெண்ட்ல அல்லாஹ் சொல்றான். வாக்குதன சில பேர் அப்படிலாம் செய்யறாங்க. வேண்டாங்க எங்க பொண்டாட்டிங்க விரட்டி விட்டல, எதுக்கு அம்மா சொன்னாங்க? அட பாவி, வாகதன மீன்கும் அம்மா மதிக்கிறாங்களா? அப்படி வாகதன மீன்கும் மீசாக்குன்னு கழியலாம். கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது உங்களுடைய மனைவியர்கள் உங்களிடத்திலே கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள், லேசப்பட்ட உடன்படிக்கை இல்ல. அந்த அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது எந்த கட்டத்திலையும், தாய்க்கா இருந்தாலும் சரி தந்தைக்கா இருந்தாலும் சரி. அது மாதிரி அக்கிரமங்கள்ல யாருக்கும் கட்டுப்படாது, அம்மா அப்பா உள்பட. இதுதான் கணக்கு. அந்த மாதிரி நடக்கணும். அப்ப தவறான காரியங்களை விட்டு ஒதுங்கி கொண்டு நல்ல விஷயங்கள்ல எல்லாத்திலும் என்ன செய்யணும், பெற்றோரை பேணி நடக்கணும். இது ஒரு முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும்,
சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.